சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வலிமையான கூட்டணி அமைக்காததால்தான் அதிமுக தோல்வியடைந்ததாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் தாவேகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். ஆனால் அதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என்று குற்றம் சாட்டிய சி.வி. சண்முகம், தேர்தலில் வலிமையான கூட்டணி அமைக்காததால்தான் அதிமுக தோல்வியடைந்ததாக தெரிவித்தார். புதிய தமிழகம் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் கூறியதையும் இபிஎஸ் ஏற்கவில்லை என்றும் சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமியால் தான் மாபெரும் மக்கள் இயக்கமாக அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டினார். எல்லோரும் சொன்னோம், வலிமையான கூட்டணியை வையுங்கள், அமையுங்கள். இன்றைக்கு நமக்கு தேவை தமிழக வெற்றி கூட்டணியோடு கூட்டணி வையுங்கள் என்று அத்தனை பேரும் சொன்னோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். இன்று அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை அதுதான். ஆனால் அவர்களை கூட்டணி பேச வந்தவர்களை உதாசீனப்படுத்தினார். கூட்டணி எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி அவர்களை வெளியேற்றுவதிலே குறியாக இருந்தார். தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சேர்ப்பதற்கு அவருக்கு மனமில்லை. அதை 0.5% கட்சி என்று சொன்னார். இப்படி சொன்னால் எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்வார்கள்? அவர்களையும் வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள்.